இந்த வீடியோவில் நம்ம எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னன்னா, மாதவிடாய் சமயத்தில் கர்ப்பவாய் வழியாக இரத்தப்போக்கு ஏற்படுற அதே சமயத்தில் சினைக்குழாய் வழியாக அந்த இரத்தப்போக்கு நம்ம உடம்புக்குள்ளே போகுது. இதனால பெருங்குடல் அஃபெக்ட் ஆகலாம். சில நேரத்தில் ரேர் கண்டிஷன்ஸில் லங்ஸு, லிவர் இதெல்லாம் கூட அஃபெக்ட் ஆகலாம். இது ஏறக்குறைய 10% பெண்களை அஃபெக்ட் பண்ணுது. இந்த நோய்க்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, அதிக வயிற்று வலி ஏற்படும். இது அந்த மாதவிடாய் சமயத்தில் இருக்கலாம், இல்லை முன்னே இருக்கலாம், இல்லை பின்ன இருக்கலாம், இல்லை தொடர்ந்து அதிக வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கலாம். சில பேருக்கு அறிகுறிகள் இல்லாமலும் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம். மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் நோயின்னு சொல்லலாம். இது எப்படி மலட்டுத்தன்மை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினை முட்டை பையில ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஓவம் சினை முட்டை அதோட குவாலிட்டியை அதை அஃபெக்ட் பண்ணும். சில டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால ப்ரெக்னென்சி சரியாக ஃபார்ம் ஆகாமல் அது தடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அதுக்கு தேவையான டெஸ்ட்டை பார்த்து கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த நோய்க்கான ப்ராப்ளம்ஸ்லேருந்து விடுபடலாம். ஸோ இதுக்கான டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், டாப்லர் ஸ்கேன் பார்க்கலாம், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கலாம். சாதா ஸ்கேனில் சின்ன சின்ன கட்டிகள், சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேனில் கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லி இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள் இந்த எண்டோமெட்ரியோசிஸில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை சரி செய்கிறதுக்கும் இந்த லாப்ரோஸ்கோப்பி ரொம்பவே உதவியாக இருக்குது. சினை முட்டை பையில கட்டி ஃபார்மேஷன் இருந்தாலும் அதை நம்ம இந்த லாப்ரோஸ்கோப்பி மூலமாக சரி செய்யலாம். இதற்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இருக்குது, சர்ஜிக்கல், அதாவது மருந்து மாத்திரையில் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா ஆப்ரேஷன் செய்யணுமா அப்படின்றத பார்க்குறோம். இது ஒவ்வொருத்தரோட கண்டிஷனுக்கும் வித்தியாசப்படும். அதாவது குழந்தை வேணும், அதாவது இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லை வலி மட்டும்தான் இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி கம்ப்ளீட்டட்னா அது ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட்ஸ் கண்டிஷன் த ட்ரீட்மெண்ட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஹார்மோன்ஸ் லைக் அந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் டைனோஜஸ்னு ஒரு ஹார்மோன், இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, அதாவது லாப்ரோஸ்கோப்பி, அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, சினை முட்டை பையில கட்டி இருக்கிறது, அதாவது சாக்லேட் சிஸ்டம் சொல்லுவோம், இல்லை எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்டம் சொல்கிறோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பெயின் அதிகமாக இருக்கவங்களுக்கு லேசர் அப்லேஷன், என்டிஆர் லேசர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்கலாம். சில பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு சினை முட்டை பையும் பக்கத்தில் அந்த குடலும் ஒட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒட்டி இருக்கும் போதும் வலி அதிகமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பிரித்து விடுறதுக்கும் நம்ம ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது இருக்கும். இதே போல் ஒரு விமன் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.